கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறவனுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மத்தியில கர்த்தர் பிரசன்னராய் இருக்கிறவனுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளிலே ஆண்டவரை சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறார்களோ ஆண்டவர் அந்த இடங்களிலே உம்முடைய அளவில்லாத தெய்வீக வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தேவன் தாமே ஆண்டவரே ஆராதனை மத்தியில மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்கு இந்த காலை ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக பாடல் புத்தகத்துல 960வது பாடல், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்கிற பாடலை உற்சாகமாய் பாட போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றீர். நன்றி உள்ளவரை ஒன்றும் தோயாமல் காத்திடும் நல்லவரை. எல்லாரும் பாடுவோமா? காற்றும் இல்ல மழையும் இல்ல, காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழை
சொன்னதெல்லாம் கரங்களினால் இங்கு நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்தில் 949வது பாடலை இந்த வேளையில பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுரை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவேன். சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், தோற்கடித்திடுவேன். உலகில் எனக்கு எல்லாம் நீர் அல்லவா, அன்பே நீர் என்னுடைய தெய்வம் என்றுமையா. எனக்கு எல்லாம் நீர் அல்லவா, அன்பே நீர் என்னுடைய தெய்வம் என்றுமையா. சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், தோற்கடித்திடுவேன். சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், தோற்கடித்திடுவேன். வசனம் ஆத்துமாவை செய்யும், வசனம் ஆத்துமாவை செய்யும். சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அதை நம்புகிற எல்லோருக்கும் கேடகமாயிருப்பார். அல்லாமல் வேறொரு தேவனும் இல்லை. அதை நம்புகிற எல்லோருக்கும் கேடகமாயிருப்பார். அல்லாமல் வேறொரு தேவனும் இல்லை. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீர் அல்லவா, அன்பே நீர் என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீர் அல்லவா, அன்பே நீர் என்னுடைய தெய்வம் என்றுமையா. சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், தோற்கடித்திடுவேன். மதிலை தாண்டிடுவேன், தோற்கடித்திடுவேன். என்றென்றும் சுவைப்படுத்துகிறார், இரக்கத்தால் என்னை சுற்றுகிறார். வழியை என்றென்றும் சுவைப்படுத்துகிறார், இரக்கத்தால் என்னை சுற்றுகிறார்.
எனக்கும் எல்லாம் நீரல்லவா. எல்லாரும் சொல்லுமா, உம்மை நானும் சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், கழித்திடுவேன். நானும் சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், கழித்திடுவேன். அல்லேலூயா, பிரைஸ். இந்த வேளையிலும் பாடல் புத்தகத்துல 927வது பாடல் 927. ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே. ஆளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஆளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya, துதி உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், அழிக்கும் வல்லமையை சிறிய நாவினுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை சாலிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீர மேலே 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 மேலே. அழிக்கும் வல்லமையை சிறிய நாவினுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை சாலிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீர மேலே 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 மேலே. துதி உமக்கே. எல்லாரும் பாடுவோம், ஜீவனுள்ள தேவனை துதிப்போமா. துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே. கருணைக்கு தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டீர், சாம்பலை சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய் கருணைக்கு தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டீர், சாம்பலை கொட்டி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே. மறுபடியுமாய் ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய நாவினுக்குள் வைத்தவரே, உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அழிக்கும் வல்லமையை சிறிய நாவினுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், ஜீசஸ். அல்லேலூயா, துதி உமக்கே, ஹalleluya, துதி உமக்கே. கருணைக்கு தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய். அப்பா பிதாவை என்று அழைக்க வைத்தாரே, எல்லாரும் கருணைக்கு தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். துதி உமக்கே. எல்லாரும் ஹalleluya, துதி உமக்கே, ஹalleluya.
பாடல் புத்தகத்துல 1061வது பாடல், ஒரு மலையாள பாடலை பாடி அதுக்கப்புறம் தன்னுடைய தமிழாக்கத்தையும் பாடி கர்த்தரை நாம் அபிஷேகத்துல நிறைந்து ஆராதிக்க போகிறோம். 1061 பாடல் புத்தகத்தில் 1061வது பாடல். சகல ஜனத்தில் மேலும் தொய்தகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தில் மேலும்
அதிகாரம் தந்திடுமே, இருக்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாலே நாமதிடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவன் அந்த கால வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியானவர் நீர் நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாட்களில் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவருடைய ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில நேர் நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரை நீங்க வாங்கப்பா, நீங்க வந்தாதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டப்பா. ஆண்டவரை நீர் இங்க வந்தாதான் எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. We welcome you Holy Spirit. We welcome you Holy Spirit. இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் வந்து ஆண்டவரே வீடுகள் தோறும் ஆராதனை
ஆராதிக்கிற அந்த வேளையில் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் நடத்தி செல்லும் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட்ட எல்லா நிலைமைகளையும் தேவன் நிர்மூலமாக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் வரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. பிதாவை ஆவியோடு உண்மையோடும் காலம் எங்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னது போல இந்த வேளையில எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறதே. எல்லா வீடுகளிலும் குடும்பம் குடும்பமாய் ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறதே. எல்லாரும் ஆவியில நிறைந்து இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிப்போம். Hallelujah, we worshiping you, Lord. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் அந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஜீசஸ். எல்லாரும் அவரை ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடியுள்ளோம். Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூயாவியானவரை மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே. இந்த காலை வேளையில ஒரு விசை ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவர் நம்முடைய தெய்வீக வல்லமையினால நிரப்பும் ஆண்டவர். ஆவியின் வரங்களினால நிரப்பும், ஆவியின் கனிகளினால நிரப்பும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த காலை வேளையில எல்லாரையும் நிரப்பி நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புங்க 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 நிரப்புங்க. Fill every people with your spirit, Lord. ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புவீராக. சீனாய் மலையில இறங்கின ஆவியானவர் உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே. உம்முடைய வரங்கள் தேவை ஆண்டவரே. அக்கினியாய் இறங்குவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி ஒரு எலியாவை போல கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஜீவிக்க ஜெபிக்க ஆண்டவரே கிருபைகளை கொடுக்கணுமே. ஓ ரிபா சந்தரனுதர பௌகானமுஷந்தரனுதரி. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபா சந்தரனுதர பௌகானமுஷி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாவுகளையும் ஏசாயா அவருடைய நாவை தொட்டது போல தொடுவீராக. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஆவியானவரே நீங்க வந்தாரா எங்களுக்கு விடுதலை. இந்த வேளையில ஒவ்வொரு ஜனங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் தேவன் நிரப்பி ஆளுகை செய்யப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையில வாரும் தூய ஆவியே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய, நம்முடைய குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு வாலிபர்களை, பெரியோர்களை எல்லாரையும் அவர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு பாடல் புத்தகத்துல 110வது கோரஸை இந்த வேளையில பாடப்போகிறோம். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். எல்லாரும் ஜீவ தண்ணீர் நீரே
செய்யும் அக்கினியும் நீரே காற்றும் நீரே மழை போலவே மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே காற்றும் நீரே பெருமழை போலவே மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவி. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து பாடுவோம். ஜெயிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வாரும் தூய ஆவி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஓ நீர் எங்களோடு இராவிட்டால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியாய் ஓட முடியாதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய வல்லமையை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய வரங்களை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் இந்த காலை வேளையில் வாஞ்சிக்கிறோம். Fill every people, Lord. உம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஓ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆண்டவர், ஆளுகை செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதே உண்மையான புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை உமக்கு முன்பாக படைத்து எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. We surrender all to you, Lord. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்று நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் எல்லாரும் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கிருபையாய் போன வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார். நம்மை எல்லா வியாதிகளுக்கு விலக்கி காத்து கொண்டார். நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல காத்து கொண்டார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி இந்த ஜூன் மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்தது போல கர்த்தர் நம்மை மனதுருக்கமுள்ள தேவனாயிருந்து இதுவரைக்கும் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு பசியார உணவு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. வருமானங்கள் அதிகமாய் இல்லை இராவிட்டாலும் ஆச்சரியமாய் நம்மை போஷித்து காப்பாற்றி வழி நடத்தினாரே. எந்த நிலைமையிலும் ஓ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எந்த ஒரு சக்திகளும் பிரிக்காதபடிக்கு மனரம்யமாய் இருக்கும்படியாய், கிறிஸ்துவுக்குள்ளே மனரம்யமாய் இருக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தாரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ கடமைக்கல்ல, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், உங்கள் எண்ணங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே போன வாரம் முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தி பாதுகாத்து
இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்லுவோம். Thank you Jesus. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. மக்கே நன்றி, மக்கே நன்றி. உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்தால் எவ்வளவு நன்றி சொல்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றோமே. ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி ஒரு தகப்பனாய் இருந்து வழிநடத்தி வருகிறாரே. எவ்வளவு நன்றி அவருக்கு சொல்ல வேண்டும், எவ்வளவு நன்றி அவருக்கு சொல்ல வேண்டும். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் இந்த காலை வேளையில நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தகப்பனே உமக்கு நன்றி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு இதுவரைக்கும் ஆண்டவரே நல்லவராய் நீர் இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திரும்பினார் பேதுரு. உந்தன் பார்வையால் திரும்பினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மா கூடும். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாம் கூடும், உம்மா கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசுவே, கூடாதது ஒன்றும் இல்லை. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் கூடுமப்பா. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. தவித்தாள் மரித்தாள், செவத்தாள் உயிர்த்தாள். தவித்தாள் மரித்தாள், செவத்தாள் உயிர்த்தாள். பின்னுவாத இணையா சுகமாகி நடந்தார். பின்னுவாத இணையா சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசுவே, ஒன்றும் இல்லை. கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மா கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மா கூடும், எல்லாம் கூடும். உம்மா கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஒன்றும் இல்லை. உங்கள் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் நாமத்தில் இயேசு நாமத்தினால் எல்லாமே கூடும், எல்லாம் கூடுமே. வாயிலே
நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இயேசுவே, வாய் தன்னை திக்கு தூக்கத்தால் விழுந்தான், வாய் தன்னை திக்கு தூக்கத்தால் விழுந்தான், இறந்தும் எழுந்தான் பவுல் என்று ஜெபித்ததா, இறந்தும் எழுந்தான் பவுல் என்று ஜெபித்ததா, கூடாதது ஒன்றும் இல்லையே. எல்லாரும் சொல்லுமா விசுவாசத்தோடு. Lord, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த வேளையில ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் தேவச்சனமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். 100 ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துதான் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பவில்லை. அவர் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு என்னுடைய வேலைக்காரன் சுகமாகட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்ன போது அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் அற்புத விடுதலை கொடுத்தாரே. இங்க ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், ஐயோ ஆண்டவரை நான் ஆலயத்தில் ஆராதிக்க முடியாதபடிக்கு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கலக்கத்தோடு இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். தேவச்சனமே, நீங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தினால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு அவரிடத்திலே சொல்லும் போது நாளில உங்களுக்காக, வேற யாருக்காகவோ அல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர் நான் நம்புறேன்ப்பா. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ஆண்டவரே, காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகி உம்மை ஆராதனை செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க விடுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நித்தமும் நடத்துகிற தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நாளிலே ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் 96வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள்.
கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. 1ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. காரணம், கர்த்தராகிய தேவன் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இந்த பூமியில வசிக்கிற ஜனங்களுக்கு மேலான எண்ணிக்கையிலான தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் தேவனை துதித்து பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறார்கள். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவரை பாடி துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். 4ஆம் வசனத்திலே கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. தேவர்கள் என்று சொல்லி பலரும் பலவிதமான தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லா தேவர்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. 5ஆம் வசனத்திலே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுடைய மற்ற ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரகங்கள் தானே. அவைகள் வானத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்ததா விக்கிரகங்கள்? நம்முடைய தெருக்களிலே பார்க்கிற விக்கிரகங்கள் இல்ல, மனிதரால் உண்டாக்கப்பட்டு தெய்வமே அப்படின்னு சொல்லி வணங்கப்படுகிறது. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை, வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்லுகிறது. உலகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க வழி ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து தேவன் விரும்புகிறார். இருதயத்துல தேவையில்லாத அசுத்தங்கள், வாழ்க்கையில தேவையில்லாத தேவன் விரும்பாத காரியங்களை வைத்துக் கொண்டு ஒரு முரட்டாட்டத்தோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் தான் இருக்கும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். 13ஆம் வசனத்திலே அவர் வருகிறார். அவர் பூமியை நியந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். பூமியை படைத்து மனுஷனுக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க வருகிறாராம். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதனுக்கு பூமியை படைத்து கொடுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? என்னுடைய எல்லை இது, நீ இதுக்குள்ள வராத, என்னுடைய எல்லை இது என்று சொல்லி மற்ற நாடுகளுக்குள்ள புகுந்து அவர்களுக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை மிரட்டி பணிய வைக்க நினைக்கிறார்கள். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கிறது. இந்தியாவில் உள்ளதான ராணுவ வீரர்கள் 20 பேரை சைனா ராணுவத்தினர் கொன்று போட்டு விட்டார்கள்.
பாருங்க, அவர்களுக்கு சைனாக்காரங்களுக்கு இன்னும் இந்தியாவில் இருக்கிற இடமும் எங்களுக்கு தேவை அப்படின்றது போல அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த பூமியை கொடுத்திருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கும் போது எந்த கொம்பன் நாடுகளாயிருந்தாலும், எந்த வலிமை வாய்ந்த நாடுகள் ஆயிருந்தாலும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே வாய் திறக்க முடியாது. அவர் நீதியுள்ள, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கிற நாட்களிலே நாமும் அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் பயமில்லாதபடிக்கு நிற்க முடியுமா? நாட்களிலே நாம் பரிசுத்தத்தோடு தேவனை பின்பற்றுவோம். ஒவ்வொரு நாளும் அவரை புது பாடலை பாடி துதித்து நாம் குடும்பமாய் ஆராதிப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில 19ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு தமிழ்நாட்டிலே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டத்திலே முழுமையான ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் ஊரடங்கின் காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும். அதன் மத்தியிலே நாம் தொடர்ந்து ஆலயத்தை திறந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். எனவே தேவச்சனங்களாகிய நாம் ஆலயம் இல்லை என்று சொல்லி அசட்டையா இராதபடிக்கு ஆராதனை நேரத்துல நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் திங்கள் முதல் வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளும் சபையில மாலை ஜெபங்கள் 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த மாலை ஜெபங்களிலே வீடுகளிலே செபிங்க. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உங்கள் வீடுகளிலே உபவாச ஜெபம் பண்ணுங்க, செபிங்க. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு சபையில நடைபெற்றது. நீங்க வீடுகள் கர்த்தருக்கு காத்திருந்து செபிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆராதனையில செய்தியை கேட்டு நீங்க விடுதலை பெறுங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்க அனுப்பலாம், ஷேர் பண்ணலாம், தெரிவிக்கலாம். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை மாலையில நீங்கள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதியுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல முக்கியமாய் நம்முடைய தேசத்துக்காக செபிக்க வேண்டும். இந்த கொரோனாவிலே நம்முடைய தேசமும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு உலக அளவிலே இந்திய தேசம் 4வது இடத்திலே கொரோனா பாதிப்புல 4வது இடத்திலே இருக்கிறது. இந்திய தேசத்தின் விடுதலைக்காக குறிப்பாய் சென்னை, தமிழ்நாட்டுக்காய் நாம் செபிப்போம். உலகம் முழுவதிலும் இந்த கொரோனாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜனங்கள் தவித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாம் திறப்பின் வாசலில் நின்று செபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் 2வது லைவ் அந்த நிகழ்ச்சியில யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அந்த யூடியூப் அதனுடைய பேரு ஈட்டி சக்சி கொடுங்கையூர் என்பதாக இருக்கிறது. நீங்கள் அதுல செய்திகளை, பாடல்களை, நல்ல சிறுவர் நிகழ்ச்சிகளை, எல்லா காரியங்களும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்கள் பார்க்கலாம். அதை இன்னும் சந்தாதாரர்களாக, சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் ஒருவேளை இல்லாவிட்டால் இன்றைக்கே அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.